அது செப்டம்பர் 17, 2023. சித்தூர், ஆந்திரா, வேணுகோபாலபுரம் கிராமம். அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்திங்கிறதுனால ரொம்பவே பரபரப்பாக இருக்குது. அப்புறம் மக்கள் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே அந்த கிராம மக்கள் சந்தோஷம் எல்லாமே சோகமாக போச்சு. என்ன காரணம்னா, அந்த கிராமத்தை சேர்ந்த 17 வயதான பாவியஸ்ரீ அப்படிங்கிற பொண்ணு காணாமல் போகிறாங்க. உடனே பாவியஸ்ரீயோட பேரண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி அவங்க அங்கே வந்தாங்களான்னு கேட்குறாங்க. அப்படி கேட்ட எல்லாருமே பாவியஸ்ரீ இங்கே வரலன்னு சொல்கிறாங்க. இதனால் பாவியஸ்ரீயோட பேரண்ட்ஸ் ரொம்ப பதட்டமாகறாங்க. இப்படி பாவியஸ்ரீ காணாமல் போன விஷயம் கேள்விப்பட்டு பாவியஸ்ரீயோட பக்கத்தில் உள்ளவங்க, ரிலேட்டிவ்ஸ், அந்த ஒட்டுமொத்த கிராமமே சேர்ந்து இந்த பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. நேரமும் ஆகி நைட்டும் ஆயிடுது. அப்போயுமே பாவியாவை கண்டுபிடிக்க முடியலை. பாவியஸ்ரீயோட பேரண்ட்ஸ் எப்படியாவது தன்னோட பொண்ணு வீட்டுக்கு வந்துடுவான்னு ஒரு நம்பிக்கையிலே இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது 2 நாட்கள் கழித்து இந்த கிராம மக்கள் எல்லாருமே அந்த கிராமத்துக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கிற ஒரு கிணத்தை சுற்றி ஏதோ பார்த்துட்டு இருந்தாங்க. அப்படி அவங்க கிணத்துக்குள்ளே பார்த்த காட்சி எல்லாத்தையுமே குள்ளநடுங்க வச்சுது. அப்படி அந்த கிராமத்து மக்கள் பார்த்த காட்சி என்ன, காணாமல் போன பாவியஸ்ரீக்கு அன்னைக்கு என்னதான் நடந்துச்சுங்கிறத பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆந்திராவோட சித்தூர் கிராம மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம் தான் வேணுகோபாலபுரம். அந்த கிராமத்தில் முனிகிருஷ்ணய்யா அப்புறம் பத்மாவதியோட பொண்ணு தான் இந்த 17 வயதான பாவியஸ்ரீ. அந்த பொண்ணு ஒரு இன்டர்மீடியேட் ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க. 11th 12th படிக்கிறது தான் ஆந்திராவில் இன்டர்மீடியேட் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. இப்படி தன் பேரண்ட்ஸ் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த பாவியஸ்ரீ செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால காலையிலே தன்னோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் லேட் நைட் ஆகியும் திரும்ப பாவியஸ்ரீ வரலை. அன்னைக்கு முழுவதுமே பொண்ணை எங்கேயே தேடியுமே கிடைக்கலங்கிறதுனால ரொம்பவே பயந்து போய் அவங்க பேரண்ட்ஸ் அடுத்த நாள் காலையில் செப்டம்பர் 18 பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பொதுவாகவே ஒரு மிஸ்ஸிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் கோல்டன் டைம் பீரியட் அப்படின்னு ஒரு டைம் இருக்குது. அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே ஆக்ஷன் எடுத்து கண்டுபிடிச்சா காணாமல் போனவங்களை உயிரோட கண்டுபிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் போலீஸ் உடனடியாக இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணாமல் ரொம்பவே அலட்சியமாக இருந்ததா பொண்ணோட பேரண்ட்ஸ் சைட்லேருந்து பின் நாட்களில் சொல்லப்படுது. பட் போலீஸ் சைடில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. இப்படி தன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போன பொண்ணு எங்கே போனா, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு இரவும் பகலும் தூங்காமல் தன்னுடைய பொண்ணுக்காக கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தாங்க. அன்னைக்கு அந்த ஊரில் விநாயகர் சதுர்த்தி. தன்னோட பொண்ணை எப்படியாவது உயிரோட கொண்டு வந்து சேர்த்துட சொல்லி வேண்டுறாங்க. ஆனால் அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்துச்சு. ஆனால் டெட் பாடியாக தான் வந்துச்சு. பாவியஸ்ரீ காணாமல் போய் 2 நாள் கழித்து செப்டம்பர் 20 அந்த சிலையை அந்த ஊரில் இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற கிணத்துல கரைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது லைட்டாக துர்நாற்றம் அடிக்க ஆரம்பிச்சிட்டு இருந்தது. அந்த துர்நாற்றம் எங்கே இருந்து வருதுன்னு சுற்றி பார்த்துட்டே போயிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்வலத்தில் முன்னாடி போயிட்டு இருந்தது நிறைய பசங்கிறதுனால முதல்ல அந்த பசங்க தான் அந்த கிணத்துல போய் எட்டி பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி அந்த கிணத்துல கிடந்த எதையோ பார்த்து ஷாக் ஆகுறாங்க. உடனே பயந்து போய் போனவங்க அலறி அடிச்சுட்டு திரும்ப ஓடி வராங்க. இதை பார்த்த அங்கே இருந்த பெரியவங்க எல்லாமே பசங்க எதை பார்த்து ஓடி வராங்கன்னு அவங்க அந்த கிணத்துக்குள்ளே போய் எட்டி பார்க்குறாங்க. பார்த்ததுமே அவங்களுக்குமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்படி அவங்க பார்த்தது கிணத்துக்குள்ளே மிதந்துட்டு இருந்த டீனேஜ் பொண்ணோட டெட் பாடி தான். அதுவும் அந்த உடல் ரொம்ப நேரம் தண்ணியிலே இருந்ததுனால உடம்பெல்லாம் ரொம்ப ஊறி போய் பார்க்கவே ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு. உடனே சுற்றி இருந்த மக்கள் எல்லாருமே ஒன்றா கூடி அதை வேடிக்கை பார்க்குறாங்க. உடனே போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷனும் தராங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. இந்த டெட் பாடியை கிணத்துல இறங்கி மக்கள் தூக்கும்போது அந்த உடல்ல இருந்து கை தனியாக பிஞ்சிட்டு வந்ததுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பாடி ஊறி போயிருந்ததா சொல்கிறாங்க. இப்போது இறந்த உடலை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக பாவியஸ்ரீயோட பேரண்ட்ஸை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. பாவியஸ்ரீயோட பேரண்ட்ஸ் போயிட்டு அதை பார்க்குறாங்க. உடலை பார்த்துட்டு இது எங்களோட பொண்ணு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே கிடந்தது என்னவோ பாவியஸ்ரீயோட பாடி தான்.
அந்த அளவுக்கு அடையாளமே தெரியாத மாதிரி உடல் இருந்திருக்கு. பாவியஸ்ரீ காணாமல் போகிறதுக்கு முன்னாடி போட்டு இருந்த ட்ரெஸ்ஸை வச்சு தான் அந்த உடல் தன்னோட பொண்ணு தாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு கத்தி துடிக்கிறாங்க அவங்களோட அம்மா அப்பா. அதுக்கப்புறமா போலீஸ் இறந்த உடலை அட்டாப்சி பண்ண அனுப்பி வைக்கிறாங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்டில் பாவியஸ்ரீ உடலில் எந்த விதமான காயங்களோ ரேப் பண்ணதுக்கான அடையாளங்களோ இல்லைன்னு ரிப்போர்ட் வருது. ஆனால் பாவியஸ்ரீயோட இறந்த உடலில் முன் தலையில் இருக்கிற முடியை யாரோ ஷேவ் பண்ணி எடுத்த மாதிரி முன்னாடி முடியே இல்லாமல் இருந்திருக்கு. மேலும் புருவங்கள், இமைகள் முதல் கொண்டு இதெல்லாம் ஷேவ் பண்ணி கட் பண்ணி எடுத்த மாதிரியும் இருந்திருக்கு. அவளோட உடைகள் கிழிக்கப்பட்டு இருந்ததாகவும் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கேள்விகள் அனைத்துக்குமே அட்டாப்சி ரிப்போர்ட்டில் எந்த பதிலும் தெரிய வராததுனால போலீஸ் இந்த கேஸை க்ளோஸ் பண்ண பார்க்குறாங்கன்னு பாவியஸ்ரீயோட பேரண்ட்ஸ் போலீஸ்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேள்விக்கெல்லாம் போலீஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாவியஸ்ரீயோட உடல் 3 நாட்கள் தண்ணியிலே மிதந்ததால் நல்லா ஊறி போயிருக்கு. அதனால் உடம்புல உள்ள தோள்கள் எல்லாமே உறிஞ்சும் போயிருக்கு. கண்ணு, புருவங்கள், முடி எல்லாம் உறிஞ்சு வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் பாவியஸ்ரீயோட பேரண்ட்ஸ்க்கு போலீஸ் சொல்கிறதுல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லை. ஏதோ தன்னோட பொண்ணுக்கு நடந்திருக்குன்னு உறுதியாக அவங்க நம்புகிறாங்க. அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் யாரோ பாவியஸ்ரீயை ரேப் பண்ணி கொலை செய்ததுக்கு அப்புறம்தான் கிணத்துல போட்டிருக்கதா பல அலிகேஷன்ஸை கிராம மக்களே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆக ஆரம்பிக்குது. அடுத்த செகண்டே இந்த நியூஸ் ரொம்ப வைரலாகவும் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு சென்சேஷனல் நியூஸாக ஆரம்பிக்குது. அதில் சுமன் டிவி இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு யூடியூப் சேனலில் பேசியிருக்கிற மாதவி ஊட்லா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாவியஸ்ரீ கேஸில் 2 விதமான அலிகேஷன்ஸ் வைக்கப்படுது. இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் மற்றும் கிராம மக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு இவங்க சொல்கிறாங்கன்னா, பாவியஸ்ரீயோட மொத்தம் 4 பசங்க அவள் ஸ்கூல் போய்ட்டு வரும்போது பின்னாடியே சுற்றி லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஹராஸ்மெண்ட் பண்ணதாகவும், அதில் ஒரு பையனோட ப்ரப்போசல் மட்டும் அக்செப்ட் பண்ணதாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் கூட அடிக்கடி பாவியஸ்ரீ வெளியில் போயிருக்கதாகவும் சொல்லப்படுது. செப்டம்பர் 14ஆம் தேதி அன்னைக்கு பாவியஸ்ரீ பாய் ஃப்ரெண்டு இன்னைக்கு எங்கேயாவது வெளியில் போகலாமான்னு கூப்பிட்ருக்கணும். பாவியஸ்ரீ அது சரின்னு சொல்லி கூட போயிருக்கணும். அப்போ அந்த பையன் ஆள் நடமாட்டம் இல்லாத கிணத்து பகுதிக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான். ஆனால் அங்கே இதுக்கு முன்னாடி பாவியஸ்ரீ பின்னாடி சுற்றின மீத 3 பசங்களும் அங்கே நின்றுட்டு இருந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் பாவியஸ்ரீ பயப்பட ஆரம்பிச்சிருப்பா. அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எதனால இந்த 3 பேரும் இங்கே நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருப்பா. இந்த 3 பேரும் என்கிட்ட எதையே சொல்லணும்னு சொன்னாங்க, அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்லியிருக்கான். இதில் ஏதோ தப்பு இருக்குன்னு உணர்ந்த பாவியஸ்ரீ அங்கேருந்து ஓட முயற்சி பண்ணியிருக்கா. அந்த 4 பேருமே அவளை ஓட விடாமல் தடுத்து ரேப் பண்ணி அவளுடைய முன் தலை, புருவம், இமைகள் எல்லாவற்றையும் ஷேவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் கொலை பண்ணி கிணத்துல போட்டதா சொல்கிறாங்க. இந்த பேரண்ட்ஸ் மற்றும் கிராம மக்கள் இப்படி தான் இதை சொல்கிறாங்க. இது பப்ளிக் இஷ்யூ ஆனதுனால தீவிரமாக இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கிணத்துல இருந்து வேறு எவிடன்ஸ் ஏதாவது கிடைக்குமான்னு மோட்ரு வச்சு தண்ணி எல்லாம் வெளியேற்றுறாங்க. வெட்டப்பட்ட பாவியஸ்ரீயோட தலைமுடி அதுலேருந்து கிடச்சிருக்கு. பாவியஸ்ரீ பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, தன்னோட பொண்ணு அவளோட உயிரை அவளே எடுத்துக்க மாட்டா. இந்த 4 பசங்க தான் இதுக்கு காரணம். அவங்கள கண்டுபிடிச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணால் எல்லாமே தெரிய வந்துடும்னு சொல்கிறாங்க. போலீஸ் சொல்கிற மாதிரி இது சூசைடெல்லாம் இல்லை, அவர் ரொம்ப போல்டான பொண்ணுங்கிறத சொல்கிறாங்க. தன்னோட பொண்ணை கண்டுபிடிச்சப்போ உடம்புல காயங்கள் இருந்ததாகவும் மற்றும் அந்த பொண்ணை லெக்கினெல்லாம் இல்லாமல் அரை நிர்வாணமாக இருந்ததாகவும், மேலும் தன்னோட பொண்ணுக்கு நீச்சலும் அடிக்க தெரியுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, பாவியஸ்ரீக்கு நீச்சல் அடிக்க தெரியுங்கிறது தான். ஏன்னா நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்க சூசைட் பண்ணிக்க தண்ணியில் போய் குதிக்க மாட்டாங்க. ஏன்னா குதிச்சு நீச்சல் அடிக்க தெரிஞ்சாலுமே ஃபைனலாக மூச்சு திணறும் போது அவங்களையே அறியாமல் நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் இயற்கை. இந்த இடத்துல ஏதோ நடந்திருக்கலாங்கிறது மட்டும் தெரிய வருது. போலீஸ் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாவியஸ்ரீயோட பாடி பார்ட்ஸ் எல்லாமே ப்ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கு. ஃப்யூச்சரில் அட்டாப்சி பண்ணுறதுக்கும் ரேப்பாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போதைக்கு இது கொலையா, சூசைடா, இல்லைனா
இங்கே வேறு என்ன நடந்ததுங்கிறது எங்களால் உறுதியாக சொல்ல முடியாதுன்னு போலீஸ் சொல்கிறாங்க. இப்போதைக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டுருக்கு. அதோட முடிவில் நாங்கள் சொல்கிறோம், சோஷியல் மீடியாவில் பாபிஸ்ரீயோட மரணத்தை பற்றி எந்த ஒரு தவறான தகவலையும் பரப்ப வேண்டான்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறாங்க. காலையில் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன பாபிஸ்ரீக்கு என்னதான் நடந்துச்சுங்கிறது இன்வெஸ்டிகேஷன் முடிவில் தான் தெரிய வரும். இந்த கேஸில் என்னதான் நடந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள். வைஷாலி RS ராஜா.